நீ உடைச்சல இந்த பெண்ணு. ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெபாய்ஸ் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காலேஜ் ரவுடி பாய்ஸ் வெர்சஸ் புவர் கேர்ளோட எபிசோட் 5 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நோட்டிபிகேஷனும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் கீழே ஹைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதிலும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 5 ஸ்டார்டிங்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து நெக்ஸ்ட் த்ரூ கிட்ட தான் போனோம். ஏன்னா ஆல்ரெடி கபீர், முக்தி அண்ட் ஆலியா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் த்ரூ மட்டும் தான் பெண்டிங் அண்ட் மாணிக் இருக்கான். சோ மாணிக் கிட்ட போறதுக்கு முன்னாடி த்ரூ கிட்ட தான் போனோம். சோ அவன் என்ன பண்ணுவா, மேல ஓடி வருவா. பார்த்தா அந்த த்ரூ இருப்பான். இங்க வந்து நந்தினி வந்து பிரேக் ஆகி கத்துவா. இப்ப என்ன பண்றோம், நான் தான் உங்களுக்கு டாக் இல்ல, ஆட சொன்னா ஆடுவேன், இங்க இருந்து குதிக்கணுமா, நான் குதிச்சுட்டோமா, வேற என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல கேட்பா. இந்த பக்கம் த்ரூவ்ல அந்த கார்டை கொடுப்பான். பார்த்தா அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து மாணிக் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நந்தினி வந்து நீ எந்த டாஸ்க்கும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப த்ரூ சொல்வான், ஆல்ரெடி லேட் ஆகுது, நீ மாணிக் கிட்ட சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி வந்து மாணிக் இருக்க பிளேஸ்க்கு தான் வருவா. அங்க வந்தா ஒரு ஆடிட்டோரியமா இருக்கும், அங்க ஃபுல்லா ரெட்டா இருக்கும். இவ செம்மையா பயப்படுவா. அப்போ அந்த இடத்துல வந்து பென் மட்டும் வந்து சவுண்ட் போடும், ஏன்னா அது மியூசிக் பென்ல. சோ அந்த பென் எடுக்கலான்னு போகும்போது அதுக்குள்ளே வந்து மாணிக் எடுத்துருவான். இங்க வந்து நந்தினி செம்மையா பிரேக் ஆகி அழுவா. அப்ப மாணிக் சொல்வான், ஏன் அழுவாத, நான் இந்த பெண்ணை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அப்ப மாணிக் சொல்வான், ஐ எம் ஆல்சோ டன் வித் திஸ் கேம், போதும், இந்த பெண்ணு நான் கண்டிப்பா உனக்கு கொடுத்துறேன், ப்ராமிஸ், இந்த பெண்ணை எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு பெண்ணை காட்டுவான். இந்த பக்கம் நந்தினி எடுக்கலான்னு வரும்போது அப்ப மாணிக் கேட்பான், நீ உண்மையிலே இந்த பெண்ணை டிசர்வ் பண்றியா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினி வந்து எதுவுமே சொல்ல மாட்டா, சைலண்டா இருப்பா. அப்ப மாணிக் கேட்பான், நீ எல்லா நேரம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப மாணிக் சொல்வான், இதுதான் எனக்கு வந்து இந்த சீட்டிங் எல்லாம் பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நீ முக்தியோட டேரை கம்ப்ளீட்டே பண்ணல, நீ இன்கம்ப்ளீட்டா விட்டுட்ட, அது ரொம்ப தப்பு. அப்ப மாணிக் சொல்லுவான், சரி பரவாயில்ல, இந்த கேம் வந்து முடிய போகுது, த டைம் இஸ் அப், சோ அந்த பென் அப்படி சொல்லிட்டு பெண்ணை கொடுப்பான். இந்த பக்கம் நந்தினி வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பெண்ணை வாங்கலான்னு வருவா. அதுக்குள்ள மாணிக் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை தூக்கி பின்னாடி போட்டுருவான். அது வந்து ஜன்னல் வழியா வெளியே விழுந்துரும். சோ இவங்க வந்து மேல் ஃப்ளோர்ல இருப்பாங்க, அந்த மேல் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துரும், சுக்குநூறா அது உடஞ்சிரும். இந்த பக்கம் நந்தினி வந்து பார்த்துட்டு செம்ம கோவத்துல அங்கேருந்து கீழே பெண் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுவா. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி வந்து கீழே ஓடி வருவா. அந்த பெண் வந்து உடஞ்சு போயிருக்கும், அதை அவ எடுப்பா, அழுதுட்டே எடுப்பா. இந்த பக்கம் 4 பேர் வந்துருவாங்க, முக்தி, கபீர், ஆலியா, த்ரூ வந்துருவாங்க. வந்து முக்தி சொல்வா, இங்க பாரு இவ அழுதுட்டே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப கபீர்ல, ஆமா இவ எப்பவுமே அழுவா, இங்க பாரு நான் வீடியோ எடுக்க போறேன், போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் நந்தினி வந்து பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. அப்ப கபீர் சொல்வான், நீ போட்டோக்கு வந்து இந்த சைட் போஸ் கொடு, அப்பதான் கரெக்டா இருக்கும், அப்பதான் என்னோட வீடியோ வந்து ப்ராப்பரா விழும், நிறைய பேர் வியூஸ் பாப்பாங்க, நீ மட்டும் சரியா போஸ் கொடுக்கலன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்வான். அந்த பக்கம் மாணிக் வந்துருவான். வந்துட்டு, அலூரியா, ஐ எம் சோ சாரி ஃபார் யுவர் பென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் மாணிக். இந்த பக்கம் 5 பேர் சேர்ந்து நந்தினியை வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க அந்த பெண்ணை வச்சு. அப்ப சைட்ல நவ்யா நிப்பா. அப்ப மாணிக் சொல்வான், ஓ இங்க பாத்தீங்களா யார் இங்க நிக்கிறான்னு சொல்லிட்டு, நவ்யா உன்னோட ஹீரோ இங்க இருக்காங்க, நந்தினி அழுதுட்டு இருக்கா, நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு மாணிக் கலாய்ப்பான். அந்த பக்கம் நவ்யா வந்து பயந்துட்டு கிட்டே கூட வர மாட்டா, தூரத்துல நிப்பா. அப்ப மாணிக் சொல்வான், பாத்தியா உன்னை சேவ் பண்றதுக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 rupees நோட் எடுத்து அந்த பெண் மேல வைப்பான். வர புது பெண் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான், கைஸ் கேம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அண்ட் வி ஆர் டன் வித் நந்தினி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவனோட கேங் வந்து அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இந்த பக்கம் நந்தினிக்கு சமக்கோ வந்துடும். ஆக்சுவலி இவ்வளவு நேரம் வந்து அவ கோவப்படுவா, பட் எதுவுமே வந்து வெளியே காட்ட மாட்டா, ஜஸ்ட் வந்து லெட்டிங் இட் கோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தான் இருப்பா. பட் எப்போ மாணிக் வந்து 500 rupees நோட்டை வைக்கிறானோ அப்போவே அவளுக்கு வந்து சமக்கோ வந்துடும், பர்ஸ்ட் அவுட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவா. அவ கூப்பிடுவா, மாணிக் அப்படி சொல்லி கூப்பிடுவா. மாணிக் திரும்பி பாப்பா. அப்ப நந்தினி சொல்வா, நீ உடைச்சல இந்த பெண்ணு, இது வந்து என்னோட அப்பாவோட பெண்ணு, அப்பாவோட லாஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக் வந்து ஒரு மாதிரி அரோகென்டா கெத்தா தான் இருப்பான். இவ எப்போ வந்து அவங்க அப்பா பெண்ணு சொன்னாலோ அப்பவே அவன் மூஞ்சி மாறிடும். என்னது உங்க அப்பா பெண்ணா, என்கிட்டயே முன்னாடியே சொல்ல அப்படி சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் நந்தினில, இந்த பெண்ணை யாருமே வந்து வேல்யூ பண்ண முடியாது, ஏன்னா இது பிரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. மாணிக் சொல்வான், நீயே முன்னாடியே சொல்ல, நீ சொல்லியிருந்தா உங்க அப்பாவோட லாஸ்ட் மெமரினா நாங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம்ல, திருப்பி குத்துருப்போம். அது மட்டும் இல்லாம எனக்கும் அப்பா இருக்கு, என்னோட அப்பாவோட லாஸ்ட் மெமரினா அது எப்படி ஹர்ட் ஆகும்னு எனக்கும் புரியும், நீயே சொல்லவே இல்ல, ஐ ஃபீல் சோ பேட், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் நந்தினியும் இல்ல, மாணிக் ரியலாவே வந்து மாறிட்டான் போல, அவன் ரியலி ஃபீல் பண்ணி சாரி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நினைப்பா. பட் எங்க மாணிக்ல, இதானே நீ எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சிரிப்பாங்க. ஆக்சுவலி மாணிக் வந்து இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தான் நந்தினியை வச்சுட்டு, சேடா இருக்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே நந்தினிக்கு இன்னும் கோவம் வந்துருது. ஏன்னா நந்தினி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க அப்பாவோட லாஸ்ட் மெமரி பென் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒருத்தவங்க வந்து ஃபன் பண்ணும் போது அவளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. அப்ப மாணிக் சொல்வான், நீ எவ்வளவு சொல்றியோ சொல்லு, எவ்வளவு கதை சொல்றியோ சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான். இந்த பக்கம் நந்தினிக்கு செம்ம கோவம் வந்துடும். அவ எதுவும் பண்ண மாட்டா, ஜஸ்ட் ஒரு பஞ்ச் தான் கொடுப்பா, மாணிக்கவே அடிச்சிருவா நந்தினி. இந்த பக்கம் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு செம்ம ஷாக்கு. இந்த பக்கம் நவ்யாலாம் எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க.
அந்த காலேஜே ஷாக்ல இருக்கும். அப்ப நந்தினி சொல்வா, நீ எப்பவுமே இந்த மாதிரிதான் பண்ணுவ, உங்களை யாரை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது, நீங்க எல்லாருமே இப்படிதான், உங்க யாருக்குமே எமோஷன் கிடையாது, அண்ட் மார்னிக் உனக்கு ஹார்ட்டே கிடையாது, நீ ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன், உன்கிட்ட எல்லாம் இந்த பெண்ணோட வேல்யூ பத்தி சொன்னா ஒரு யூஸுமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க சாவ போறாங்க சொல்லிட்டு அவங்கள காப்பாத்த போனா அந்த பொண்ணை போய் டஸ்ட்பின்ல போடுவ, அதை வீடியோ எடுத்து நெட்ல போடுவீங்க, இப்பயே வீடியோ எடுக்கல கபீர், வீடியோ எடு, இது வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டு இருப்பா. அப்ப நந்தினி சொல்வா, எனக்கு உங்களை யாரை பார்த்தும் பயமே இல்ல, சீரியஸா ஐ எம் சோ சிக் ஆஃப் யூ பீப்புள்ஸ், சுத்தமா எனக்கு பயமே இல்ல உங்களை பார்த்தா, இன்னும் பண்ணுங்க, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் பண்றது எதுக்காக, சிரிக்கிறதுக்காகவா, எங்க எல்லாரையும் அழு வச்சுட்டு நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்பா. இந்த பக்கம் நந்தினி அங்கேருந்து போலான்னு போகும்போது முக்தி கையை பிடிச்சிருவா. ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கையை பிடிப்பா. இந்த பக்கம் நந்தினி என் கையை விடு, நான் அங்கேருந்து போறேன், விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்ப மாணிக்கல, முக்தி அவ கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப முக்தி கேட்பா, ஏன் இந்த மாதிரி பண்ற, அவ ஒன்னே அடிச்சுட்டு அவளை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு முக்தி சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக்கல, நான் தான் சொல்றல அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். முக்தி கையை விட்டோன்னா நந்தினி அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் மாணிக் அங்கோ கிளம்பிடும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் மாணிக் தான் காட்டுவாங்க. அவன் மட்டும் அந்த ஆடிட்டோரியம்ல கிட்டார் வச்சு வாசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு செம்ம கோவம் இருக்கு. ஸோ அவன் எப்பெல்லாம் கோப்பறானோ அப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்து மியூசிக்கால தான் வந்து அவன் வெண்ட் அவுட் பண்ணுவான். இங்க வந்து அடிப்பட்டது இது கூட துடைக்காம அங்க உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பான். அந்த ஆடிட்டோரியம் வெளியே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க 4 பேருக்குமே டவுட், மாணிக்கே இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் முக்தி சொல்வா, மாணிக்கு ஏன் அவளை போகட்டா, அவ மட்டும் என் கையில கிடைச்சானா அவன் மூஞ்ச உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி கோவப்படுவா. இந்த பக்கம் கபீர்ல, இப்ப நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம், ரைட் நவ் வி ஹாவ் டு டீல் மாணிக், அவன் சம கோவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஆலியா இல்ல, என் போன் அட்டன் பண்ண மாட்டான், அவன் கிட்ட யார் தான் பேச போறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் எல்லாருமே த்ருவ தான் பாப்பாங்க. ஆலியா போய் த்ருவ கிட்ட பேசுவா, நீ தான் மாணி கிட்ட பேசணும், உன்கிட்ட அவன் கண்டிப்பா வந்து பேசுவான், நீ பேச அவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் த்ருவ்ல, சரி நான் போய் பேசி பாக்குறேன், எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு த்ருவ் உள்ள போவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல த்ருவ் தான் காட்டுவாங்க. த்ருவ் வந்து மாணிக்கு வந்து வாசிச்சுட்டு இருப்பான். இவனும் போயிட்டு கிட்டார் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருமே வந்து ஃபன் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க மாணிக் மூடு வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடும் த்ருவ் வந்து பாடினதுக்கு அப்புறமா. இந்த பக்கம் 2 பேரும் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப த்ருவ் சொல்வான், நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இவ்வளவு கோவமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப மாணிக்ல, இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஏதோ என் மனசுக்குள்ள ஏதோ பெருசா பர்ஸ்ட் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் அவ்வளவு கோவமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ த்ருவ்ல, எப்படி இருந்துச்சு அந்த பொண்ணோட அடி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கிட்ட கேட்பான். இந்த பக்கம் மாணிக்ல, இப்ப நீ என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. அப்ப மாணிக் சொல்வான், சாரி என்னாலதான் வந்து உங்க மூட்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப த்ருவ்ல, மூடு என்ன பெரிய மூட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எப்படி இருக்க, நீ தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு த்ருவ் சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக்ல, சரிவா நம்ம போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து த்ருவ் சொல்வான், ப்ளீஸ் நீ அவளை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா மாணிக் அவ்வளவு கோவம் இருக்கு, பட் த்ருவ் சொல்லும் போது அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவு கோவத்தை அடக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து அந்த பெண் எடுத்துட்டு வந்திருப்பால, எல்லாமே உடஞ்சிருக்கும்ல, அது எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ப்பா. பட் வந்து அது ஆனே ஆகாது. அது ஆக்சுவலி மியூசிக் பென், அதுல ஒரு மெமரி கார்டு போட்டதா அந்த மியூசிக் வந்து ஆன் ஆகும். பட் அந்த மெமரி கார்டே மிஸ் ஆயிட்டு இருக்கும். அவ யோசிப்பா, ஒருவேளை நான் அங்கேயே விட்டுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி அழுவா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்பா, அங்க ஃபயர் ஃபிளைஸ் இருக்கும், அதை எடுத்து பாப்பா. அப்போ கரெக்டா வந்து விண்டோ கிட்ட வரும்போது கீழே வந்து த்ருவ் வந்து இருப்பான். இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கீழே போய் பாப்பா. த்ருவ் வந்து அந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு இருப்பான். நந்தினி போயிட்டுல, இரு நீ எங்க வர, முதல்ல இங்க இருந்து வெளியே போ, எதுக்கு நீ வீட்டுக்குலாம் வர, அது மட்டும் இல்லாம என் அட்ரஸ் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்பா. இந்த பக்கம் த்ருவ் வந்து எதுவுமே பேச மாட்டான், அந்த மெமரி கார்டு தான் காட்டுவான். இது பார்த்தோன்னே நந்தினி செம்மையா ஹாப்பி ஆயிடுவா. நான் இதுதான் தேடிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப த்ருவ்ல, இன்னைக்கு நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். நந்தினிக்கு எதுவுமே புரியாது, அவன் ஏன் இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நந்தினி வந்து ரூமுக்கு வந்துருவா. ஆக்சுவலி ஃபைட் பேக் பண்ணால, அதுதான் அவன் மீன் பண்ணி சொல்லுவான் இங்க. பட் இவளுக்கு புரியாது. இவ வந்து அந்த மெமரி கார்டு கிடைச்ச சந்தோஷத்துல மேல வருவா. வந்து ஜன்னல் வழியா பாப்பா, த்ருவ் வந்து பைக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்ப நந்தினி மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன சொல்வானா, இவன் கொஞ்சம் நல்லவன் தான், பட் ஏன் அந்த கேங்ல இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான், அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சிரிப்பா. இந்த பக்கம் ஃபயர் ஃபிளைஸ் பார்த்து, நீயே க்ளோ ஆல, அவன் தான் வந்தால நீயே க்ளோ ஆல அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிப்பா. இவையே இந்த இடத்துல வந்து ஃபயர் ஃபிளைஸ் கிட்ட க்ளோ ஆல கேக்குறானா. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து மாணிக் அண்ட் நந்தினி 2 பேரும் அந்த பஸ் கிட்ட வந்து 2 பேரும் ஒன்னா கை வைப்பாங்களே, அப்பதான் வந்து ஃபயர் ஃபிளைஸ் வந்து க்ளோ ஆயிருக்கும். பட் இவன் என்ன நினைச்சுப்பா, அந்த பஸ் கிட்ட பார்த்தது வந்து த்ருவ் நினைச்சுப்பா. சோ ஃபயர் ஃபிளைஸ் வந்து த்ருவ் பார்த்தா க்ளோ ஆகுதுன்னு நினைச்சுப்பா. பட் இப்ப த்ருவ் வந்துட்டு போறான், நீயே க்ளோ ஆல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பட் நம்மளுக்கு தான் தெரியும் அது மாணிக் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படியே கட்டா.
ஆகுது. சோ நந்தினி என்ன பண்றா, போயிட்டு அந்த பெண்ணை வந்து போட்டு பாக்குறா. பார்த்தா ஆன் ஆயிடுது. இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல காலேஜ் தான் கட்டுவாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேனால எல்லாருமே வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து டீச்சர் வர சொல்லியிருப்பாங்க. சோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல கார்டன் ஏரியால வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து டீச்சர் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. சோ அது செலிப்ரேட் பண்றதுக்காக காலேஜ் வந்து ஒரு என்ஜிஓ கூட கொலாபரேட் பண்ணுது. அப்போ வந்து அந்த சார் சொல்லுவாங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு அங்க அங்க இருக்க வயசானவங்களுக்குல நீங்களே எப்படி லவ் பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க சொல்லிட்டு அங்க இருக்கவங்க பீப்புள் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கணும். இதான் இன்னைக்கு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சார் சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து புது ஃப்ரெண்டை தான் செலக்ட் பண்ணும். 2 பேரும் பேரா புது ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, நான் வந்து ஒரு டாஸ்க் தரேன், அதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் கபீர் கேட்பான், சார் நம்ம என்ன சின்ன கிளாஸ் படிக்கிறோம், எல்லாருமே வந்து புது ஃப்ரெண்ட்ஸை தேட சொல்லி நாங்கெல்லாம் க்ரோ அப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் டீச்சர் சொல்லுவாங்க, கபீர் நான் சொல்றதை மட்டும் செய், அது மட்டும் இல்லாம இந்த ரூல் 5க்கும் வந்து அடங்கும். நீங்க எல்லாரும் போயிட்டு ஒரு புது ஃப்ரெண்டை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் கபீர் சொல்வான், கைஸ் ஒரு சூப்பரான பிளான் சாரே போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதை வந்து டார்ச்சர் டேவா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா அண்ட் நந்தினி தான் பார்ப்பான் கபீர். அப்போ வந்து கபீர் சொல்வான், சார் நானே ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சூஸ் நவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்வான். இந்த பக்கம் நவ்யாக்கு செம்மையா பயம் வந்துடும். சோ அவன் கேங்ல இருக்க முக்தி ஆலியெல்லாம் வேற வேற பசங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. இங்க வந்து நந்தினி வந்து த்ருவ தான் பாப்பா. த்ருவ் வந்து நம்மள கூப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க த்ருவ் வந்து எழுந்து நந்தினி பேரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து மாணிக் வந்து முன்னாடி உட்காந்துருப்பான். த்ருவ் எழுந்துக்கிறது வந்து மாணிக் தெரியாது. சோ மாணிக் என்ன பண்ணுவான், அவன் ஃபர்ஸ்ட் எழுந்து நிப்பான். எழுந்துட்டு சொல்லுவான், ஐ சூஸ் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினிக்கு வந்து செமையா பயம் வந்துடும். இந்த பக்கம் மாணிக் வந்து நந்தினியை பார்த்து சிரிப்பான். சோ இங்க எல்லாருமே பேரா வந்து டீச்சர் கிட்ட போறாங்க. டீச்சர் வந்து ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் எடுத்துட்டு அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மாணிக் வந்து அந்த சார் கிட்ட பேப்பர் வாங்கலான்னு வரும்போது சார் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் பீப்புள் எப்படி கேர் பண்றது கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் மாணிக்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வாங்கிட்டு போவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல கபீர் அண்ட் நவ்யா தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் கபீர் வந்து நவ்யா வந்து பாட்டு பாட சொல்லுவான், டான்ஸ் ஆட சொல்லுவா. இவ வந்து கொஞ்சம் கிரிஞ்சா பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் கபீர் கலாய்க்கிறான் கூட தெரியாம அவ வந்து கபீர் சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை வந்து பாராட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் கபீர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுறாங்க. அவன் நடந்து போயிட்டு இருப்பா. பின்னாடி கார்ல மாணிக் வருவான். வந்துட்டு வா நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இந்த பக்கம் நந்தினில இல்ல நானே போய்க்கிறேன், நான் ஆட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ மாணிக்ல அரே பாபா வா, நான் தான் கூட்டு போறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி இல்ல வேணாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஸ்பீடா நடந்து போவா. அப்ப போகும்போது புலம்பிட்டே போவா. இவங்க என்னதான் புதுசா பிளான் பண்றாங்க தெரியல, கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் மாணிக் பண்றது. இந்த ஃபெஃபை என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியல, ஏன்னா நான் பயப்பட மாட்டேன், நான் ஃபைட் பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆட்டோல ஏறி அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் அந்த ஓல்டேஜ் ஹோம் தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே வந்து வயசானவங்க பீப்புள் கிட்ட வந்து ஃபன் பண்ணிட்டு, காலேஜ் பசங்க தானே எல்லாருமே சில் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கபீர் வந்து நவ்யா போட்டு டான்ஸ் ஆடு ஃபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பான். அவ வந்து கபீர் சொல்றது எல்லாமே செய்வா. இல்ல பண்ண மாட்டா, எதுவுமே சொல்ல மாட்டா. ஏன்னா கபீர் அவளை வச்சுதான் கலாய்க்கிறானே தெரியாம அங்க வந்து இருக்கிற வயசான பீப்புள் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்ப கபீர் என்ன பண்ணுவான், இப்ப பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டே என்ன பண்ணுவான், நவ்யாவோட காலை வந்து தட்டி விடுவா. நவ்யா வந்து அப்படியே கீழே விழு போவா. அங்க இருக்க ஒரு தாத்தா வந்து நவ்யாவை புடிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் வந்து கபீர் வீடியோ எடுப்பான். ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான் கபீர். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மாணிக் அந்த நந்தினி தான் கட்டுவாங்க. அங்க வந்து ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இது என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கிட்ட கேட்பாங்க. மாணிக்ல இவ கேர்ள் தான், ஃப்ரெண்ட் இல்ல, சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். அப்போ வந்து மாணிக் அண்ட் நந்தினி 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து பண்ணலாம். மாணிக் வந்து கிட்டார் வாசிப்பான், நந்தினி வந்து பாடுவா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நந்தினி பாடும் போது மாணிக் வந்து வாசிக்க மாட்டான். நெக்ஸ்ட் மாணிக் வாசிக்கும் போது நந்தினி பாட மாட்டான். இந்த மாதிரி மிஸ் மேட்சா போயிட்டு இருக்கும். கடைசியில மாணிக் சொல்லுவான், சரி ஈரி நம்ம லாஸ்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் ஒரு பொசிஷன் எல்லாம் உட்காந்துட்டு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணும்போது இந்த வாட்டி பர்ஃபெக்டா சூப்பரா பாடுவாங்க. ஒரு கான்செப்ட் மாதிரி 2 பேரும் வந்து பியூட்டிஃபுல்லா பாடுவாங்க. இங்க வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்க பீப்புள் எல்லாருமே கை தட்டுவாங்க. சூப்பரா பாடுறீங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க, பர்ஃபெக்ட் ஜோடி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பாட்டி பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு பேனிக் அட்டாக் ஆயிடும். இங்க வந்து நந்தினி அண்ட் மாணிக் தான் முதல்ல வந்து கிட்ட வருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து சமாளிப்பாங்க. அப்போ நந்தினி சொல்லுவா, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்பா. இந்த பக்கம் மாணிக்கும் வந்து நந்தினி கை டச் பண்ணிடுவான். 2 பேரும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 2 பேரும் கை டச் ஆனோன்னா ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொடுத்து அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி உள்ள அமுச்சு வச்சிருவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க.
அங்க இருக்க டாஸ்க் எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே கிளம்பி போறாங்க. அப்போ மாணிக் அண்ட் நந்தினி 2 பேரும் நடந்து வெளியே வராங்க. அப்போ மாணிக் சொல்லுவான், இன்னைக்கு நீ சூப்பரா பாடின, உன் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் நந்தினி கிட்ட. நந்தினில நீயும் நல்லா வந்து வாசிச்ச, மியூசிக் நல்லா போட்ட டியூன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. இவங்க 2 பேரும் நார்மலா பேசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி. எந்த சண்டையும் இல்லாம, எந்த ரிவெஞ்சும் இல்லாம, எந்த பழி வாங்குறதும் இல்லாம 2 பேரும் நார்மலா சிரிச்சு பேசிப்பாங்க. அப்போ வந்து நந்தினி சொல்வா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அந்த பேனிக் அட்டாக் ஆச்சுல, 2 பேருமே வந்து அந்த பேனிக் அட்டாக் ஆனா என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். ஏன்னா மாணிக் வந்து துருவ சமாளிச்சிருப்பான், நந்தினி வந்து அவன் தம்பியை சமாளிச்சிருப்பா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நந்தினி இங்க சொல்வா. அப்போ மாணிக் சொல்வான், ஸ்ட்ரேஞ்ச், எனக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ மாணிக்ல, வா நம்ம போகலாம் கார்ல, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி, இல்லை நான் ஆட்டோலேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நிப்பா. அப்போ மாணிக் சொல்வான், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்போதானே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணோம், அப்பதான் நம்மளுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும், நீ இப்படி ஆட்டோல போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நந்தினியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டுல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிப்பா. இங்க நந்தினி அண்ட் மாணிக் 2 பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாட்டு வந்து ரொம்ப ஹெவியா வச்சிருப்பான் மாணிக். அவ ஸ்லோ பண்ணலான்னு போகும்போது 2 பேரும் கை வந்து டச் ஆகும். அப்போ மாணிக் கேட்பான், ரொம்ப பொலைட்டா கேட்பான், நான் வேணா ஸ்லோ பண்ணிட்டோமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். நந்தினி இல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ மாணிக் வந்து ஸ்லோ பண்ணிடுவான். எங்க கார்ல போயிட்டே இருக்கும்போது காலேஜ் அங்க இருக்கும், பட் காலேஜை தாண்டி மாணிக் போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி கேட்பா, எங்க போறோம், காலேஜ் அங்க இருக்கு, நீயே இந்த வழியில போற அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ மாணிக் சொல்வான், இன்னும் கேம் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். அந்த ஈவில் மாணிக் இஸ் பேக் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி செம்மையா பயந்துருவா. நீ என்ன பண்ற, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன திருப்பி போய் காலேஜ்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ மாணிக் சொல்வான், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, உன்னை பார்ட்டி கூட்டு போலான்னா எப்படி, நம்ம 2 பேரும் புதுசா ஃப்ரெண்டா இருக்கோம், கண்டிப்பா பார்ட்டி அட்டென்ட் பண்ணோம், வா நம்ம பார்ட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கூட்டு போவான். இந்த பக்கம் நந்தினி வந்து டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவா, எதுவுமே ஓப்பன் ஆகாது. அப்போ வந்து மாணிக் என்ன பண்ணுவான், ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போவான். அப்போ நந்தினி சொல்வா, நீ என்ன பயம்புத்துறியா, தயவுசெய்து ஸ்லோவா போ, எதுக்காக ஸ்பீடா போற அப்படி சொல்லிட்டு கத்திட்டு வருவான். இந்த பக்கம் மாணிக்ல, ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆற, கத்தாத, பொறுமையா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டா நெக்ஸ்ட் சீன் காட்டுவாங்க. நந்தினி அண்ட் மாணிக் 2 பேருமே அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணதான் வருவாங்க. இங்க வந்து நந்தினி வந்து பார்ட்டிக்குள்ள வரமாட்டேன், நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. மாணிக் தான், இல்ல பரவாயில்ல வா, இது கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவா. உள்ள போனா எல்லாருமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபை கேங் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ வந்து நந்தினி சொல்வா, இங்க பாட்டியா போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப மாணிக்கல, ஆமா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பாட்டிக்கு தானே போறோன்னு, இதான் பாட்டி, ஃபெஃபையோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் ஆலியா வருவா. மாணிக் சொல்லுவான், நீங்க என்ஜாய் பண்ண, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அண்ட் ஆலியா போயிடுவாங்க. இந்த பக்கம் நந்தினி வந்து வியரா பாத்துட்டு இருப்பா எல்லாருமே. அந்த இடத்துல நவ்யாவும் இருப்பா. நவ்யா வந்து பேசுவா, நீயும் வந்துட்டியா, நானும் இங்கதான் இருக்கேன், செம ஃபன்னா இருக்கு, எங்க ஃபெஃபையோட கேங்குனால கூலா இருக்காங்க, எல்லாருமே சில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மாணிக் வந்து நந்தினிக்கு ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்ணுவா. பட் இங்க வந்து நந்தினி, இல்ல எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாவே வந்து பார்ட்டி ஃபுல்லாவே மாணிக் வந்து நந்தினி பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் குடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பா. அப்போ வந்து நந்தினி ஒரு இடத்துல போயிட்டு கால் பண்ணுவா, யாராச்சும் எங்கேருந்து கூட்டு போக மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுவா. பட் சிக்னலே இருக்காது. அப்போ மாணிக் வருவான் அந்த இடத்துக்கு வந்துட்டு. இப்போ மாணிக் சொல்லுவான், இங்கேருந்து கிளம்ப போறியா, இப்பதான் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆயிருக்கு, போனா எப்படி, வா அங்க எல்லாருமே டான்ஸ் ஆறாங்க, வா அந்த சைட் போலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போவா. இந்த பக்கம் நந்தினி வந்து வருவான். நந்தினி அண்ட் நவ்யா வந்து பேசிப்பாங்க. நவ்யா சொல்வா, ஐம் சோ சாரி, நம்ம 2 பேருக்கு சண்டை இருக்கு, பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்னா இருக்கலாம், நான் சண்டை போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சில்லா பேசிட்டு இருப்பாங்க. எங்க ஃபெஃபை வந்து செம கூலா இருக்காங்க, எனக்கு இந்த பார்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன், பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செம ஹாப்பியா இருக்கு அப்படி சொல்லிட்டு நவ்யா சொல்லிட்டு இருப்பா. நந்தினியும் கேட்டுட்டு இருப்பா. நவ்யா அண்ட் நந்தினி வந்து பார்ட்டி நடக்கிற ஏரியால தான் இருப்பாங்க. அப்ப கபீர் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவான். இங்க வந்து நந்தினி, இல்ல எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. அப்போ மாணிக் வருவான், நான் உனக்கு எப்போல இருந்து ட்ரிங்க்ஸ் குடுக்கலான்னு ட்ரை பண்றேன், நீ தான் குடிக்க மாட்டேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நந்தினி, இல்ல நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. மாணிக்ல, அப்போவா நம்மளாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் அண்ட் மாணிக் வந்து குடிப்பாங்க. இந்த பக்கம் நந்தினி அண்ட் நவ்யா வந்து குடிக்காம இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நவ்யா தான் காட்டுவாங்க. அவ ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு கபீர் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வருவான். இங்க வந்து குடிக்கிறதுக்கு அவ யோசிப்பா. பட் பின்னாடி ஆலியா இருப்பால, இது ஒண்ணுமே இல்ல, நார்மல் ட்ரிங்க் தான் அப்படி சொல்லிட்டு ஆலியா வாங்கி குடிப்பா. நவ்யால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ குடிப்பா. ஒரு ஷாட் தான் குடிப்பா, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 10 ஷாட் குடிக்க ஆரம்பிச்சிருவா. இங்க வந்து அவ வந்து போதையில வந்து சுத்திட்டு இருப்பா. ஆலியா கிட்ட பேசுறது, ஆலியா அண்ட் நவ்யா வந்து டான்ஸ் ஆடுறது, 2 பேரும் வந்து செல்ஃபி எடுக்கிறது, அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து கபீரோட பிளான் தான். நவ்யா எப்படியாச்சும் குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரி நவ்யா குடிக்க வச்சிருவான். அப்போ அந்த இடத்துல த்ருவ் இருப்பான். நந்தினி வந்து த்ருவ் கிட்ட பேசலான்னு போகும்போது மாணிக் வந்து
த்ருவை கூப்பிடுவான். த்ருவ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். த்ருவும் அங்கேருந்து போயிடுவான். அப்ப மாணிக் போயிட்டுல நந்தினி கிட்ட இங்கே இருந்தா எப்படி, வா நம்ம போய் டான்ஸ் ஆட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் நடக்கிற ஃப்ளோருக்கு தான் கூட்டு போவான். அங்க வந்து எல்லாருமே குடிச்சிட்டு ஆடும்போது நந்தினி மேல வந்து ஒருத்தன் விழ வருவான். நந்தினி ஸ்லிப்பாகி விழும் போது த்ருவ் தான் பிடிப்பான். இங்க த்ருவ் நந்தினி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. நந்தினிக்கு வந்து த்ருவ ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்க த்ருவ் பார்த்தோன்னா அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். இங்க வந்து அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் கட்டுறாங்க. அவ வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவா. போயிட்டு சொல்வா, என்னை எப்படியாச்சும் மாணிக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, யாராச்சும் இங்க இருந்து கூட்டு போக சொல்லுங்க, என்னால சுத்தமா முடியல அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்ப மாணிக்கல என்ன கூப்பிடியா நீ அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கும் வந்துருவான் அவன். இந்த பக்கம் நந்தினி பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. இங்க மாணிக் வந்து நம்ம கடைசி டைமுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இங்க எபிசோட் 5 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 6 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த டிராமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. ஸோ எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் இந்த சீரீஸை கண்டினியூ பண்றதுக்கு. See you in the next video. Bye bye.